நண்பர்களே வணக்கம். நான் ரஜா. வெளிநாட்டு வினோதம் அப்படின்னு நிஜமாவே சொல்லத்தக்க வகையில அமெரிக்காவில் 1975ஆம் ஆண்டின் இறுதியில ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. கேரி ராஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா தோன்றுச்சு. அதாவது அவரது நண்பர்கள்லாம் நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளை பத்தி நிறைய குறை கூறிக்கிட்டே இருந்தாங்க. அடிக்கடி வீட்டுக்குள்ள கக்கா போயிருது, நைட்டு ஃபுல்லா குறைக்குது, தூங்கவே விட மாட்டேங்குது, ரொம்ப காஸ்ட்லியான உணவு தான் சாப்பிடுது, அதை குளிக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் அப்படின்னு ஆயிடுது. பெத்த பிள்ளைங்களை கடமைன்னு குளிக்க வைக்கலாம், இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க புலம்புனாங்க. இதை பத்தி சில நாட்கள் ரொம்ப ஆழமா யோசித்த கேரி பெட் ராக் அப்படிங்கிற ஒரு செல்ல பிராணி ஒன்றை விற்பனை செய்வதற்காக அவர் முடிவெடுக்கிறார். இந்த பெட்ராக்னா வேற ஒண்ணும் இல்லை, சின்ன சைஸு கல்லுதான் அந்த பெட்ராக். இது குறைக்காது, சாப்பிடாது, உச்சா போகாது, வயதே ஆகாது, செத்து போய் உங்களை சோகத்துல ஆழ்த்தாது, நீங்க லிட்டர் கணக்குல கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த செல்ல பிராணியை பத்தி பில்டப்பு பயங்கரமா கொடுத்தாரு அவரு. பெட்ராக்க அழகான அட்டைப்பட்டியில அடைத்து ஒரு பாக்ஸ் $4 அப்படின்னு விற்பனையும் செய்தார். கூடவே 30 பக்க மேனுவல் ஒன்றையும் கொடுக்கிறார். அந்த மேனுவல் தான் அதுல இருக்கிற ஹைலைட்னு சொல்லணும். உங்க செல்லப்பிராணி பெட்ராக்கு நீங்க சில கட்டளைகளை கற்பிக்க வேண்டும். அதுக்குண்டான மேனுவல்ஸ், அதுக்குண்டான ரூல்ஸ் என்ன அப்படின்னா, ஸ்டே, பிளே, டெட். இந்த கட்டளையை உங்க செல்லப்பிராணி ரொம்ப எளிதில் கற்றுக்கொண்டு விடும். பல சமயங்கள்ல இந்த நிலையிலேயே தொடர்ந்து இருக்கும், அவ்வளோ அதுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்தாரு. இதை பழக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கட்டளையை நீங்க உறுதியா சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பெட்ராக்கை நோக்கி நீங்க மெதுவா நடக்கணும், நடந்துகிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லணும். உங்க செல்ல பிராணி இப்ப உங்களை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா வருவதை நீங்க உணரலாம் அப்படின்னு சைக்காலஜி ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்றாரு. அடுத்து ரோல். உங்க செல்லப்பிராணியை ஒரு சின்ன மலை மேல அழைச்சிட்டு போயிட்டு அதோட உச்சியில நின்று ரோல் அப்படின்னு கட்டளையை சொல்லிட்டு அது உங்க கட்டளையை ஏற்றுக்கொண்டு உருள ஆரம்பிக்குமா. அதாவது நீங்க ரோல்னு சொல்லிட்டு அதை உருட்டி விடணுமா. கீழே போய் பாத்தீங்கன்னா அது உருண்டு வந்து அங்க நிற்கும் அப்படின்னு காமெடியாவும் சொல்றாரு. அடுத்து அட்டாக். உங்க செல்லப்பிராணி உங்க வீட்டுல அத்துமுறி நுழைந்த இந்த இன்ட்ரூடர், அதாவது ஏதாவது திருட்டு பசங்க, ரவுடி பசங்க யாராவது வந்தா அவங்க மேல தூக்கி வீசி அட்டாக் அப்படின்னு சொன்னா அவங்க மண்டையை உடைச்சிரும், கை காலை உடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அட்டாக்குங்கிற அந்த கட்டளையை அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் சொல்லி வித்தது 6 மாதங்கள்ல 10 லட்சம் பெட்ராக்ஸ்கள் விற்று தீர்த்தன அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. இந்த பெட்ராக்குகளை மக்கள் போட்டி போட்டுக்கிட்டு வாங்கியிருக்காங்க. கேரி 6 மாதங்கள்ல ஒரு மில்லியனியர் ஆகியிருக்கிறார். அட்டைப்பட்டியின் விலை மற்றும் மேனுவல் பிரிண்ட் செய்யும் செலவு மட்டும்தான் அவருக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஒரு விற்பனைக்கு கிட்டத்தட்ட 20 மடங்கு லாபம் கிடைச்சிருக்குது. இன்றும் கூட சிலர் இந்த பெட்ராக்குகளை தங்கள் பரம்பரை பெட்ராக்காக வளர்த்து வருவதாக சொல்லப்படுகிறது. இட்ஸ் நாட் அ ஜோக். தத்துவத்துல அனிமிசம், ஃபேன்பைசிசம் என்ற பிரிவு ஜட பொருட்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்லுது. எல்லா கற்களும் கோயில் ஆகிறது இல்ல. கைதேர்ந்த சிற்பி கல்லுக்கு நாடி பார்த்து இதை சிலையா மாத்தலாம் அப்படின்னு தேர்வு செய்யறது இன்னைக்கு தொடருது. அன்பு கட்டத்துல மனித